அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அங்கே அவர் ஒரு சொப்பனத்தை கண்டான். எங்கே? அந்த வனாந்திரம், தெரியாத இடம், இருள் சூழ்ந்த நிலை, அடுத்த கட்ட செயல்பாடுகளை செயல்பட முடியாத ஒரு இடம், ஆதரவற்ற இடத்துல ஒரு சொப்பனத்தை கண்டான். இந்த வனாந்தரத்துல எதுக்கு கொண்டு வந்தார்னா, நான் கர்த்தருங்கிறது வனாந்தரத்துல சொன்னாதான் உனக்கு தெளிவா புரியும். ஆமென். கல்யாண வீட்டுக்கு போங்க, 4 ஸ்வீட் வைக்கிறான், 4 கூட்டு வைக்கிறான், 8 குழம்பு ஊத்துறான். எது நல்லாலன்னு கேட்டா நம்மளால ஒத்த சாம்பாரை மட்டும் ஊத்துவான் பாருங்க, கழுவி கழுவி நம்ம ஊத்துவான் அவனை. ஆனா 20 ஐட்டம் 30 ஐட்டம் இருக்கும் போது குறை சொல்லணும்னு கண்டுபிடிக்க முடியாது பாருங்க. கூடாரத்துல வச்சு ஆண்டவர் இவனை சந்திக்கவே இல்லைங்க. இவன் வீட்டுல இருக்கான், இவனுக்கு தரிசனம் இருக்குது, இவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் இருக்கிறது, இவன் மீது இவன் தாய்க்கு பெரிய கரிசனை உண்டு, இவன் தான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கிற அநேக அக்கறை உண்டு. எந்த இடத்துலயும் வீட்டுல வச்சு யாக்கோபு ஆண்டவர் சந்திக்கலை. ஆனா வனாந்தரத்துக்கு வரும்போதுதான் அவர் சொல்றாரு, அப்பதான் என் சத்தம் உனக்கு கிளியரா கேட்கும். ஆமேன், ஆமேன். கூடாரத்தில் இருக்கும்போது உங்க அண்ணன் கூட உனக்கு ஆகாதவன் கூட உனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். ஆகாதவன் கூட எதுனாலும் செய்யலாம். அதனால எது செஞ்சாலும் நான் செஞ்சதா உனக்கு என்ன பண்ணாது? தோணாது. நான் கூட இருக்கிறதா உனக்கு என்ன பண்ணாது? தோணாது. எதுக்கு வனாந்தரத்துல ஒரு சிலரை கொண்டு வர்றேன்னா, நான் தான்ங்கிறது தெளிவா புரியணுங்கிறதுக்காக தான். அங்க ஊளையிடுகிற சத்தம் மட்டும்தான் இருக்கும். ஒரு மனிதனையும் நீ காண முடியாது, ஒரு மிருக ஜீவத்தையும் காண முடியாது, ஒரு கூடாரத்தையும் காண முடியாது. அங்கதான் நான் யாருங்கிறது உனக்கு தெளிவாக புரியும். லாபத்துல நம்மளை சந்திச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, தெரியாது. அவர் வனாந்தரத்துல தான் சந்திப்பார். அங்க சந்திச்சாதான் அவர் யாருங்கிறது நமக்கு புரியும்.